சிலுவையில் தொங்கின பிரகாரம் நான் தாகமா இருக்கிறேன். ஏன்னா எதற்காக தாகமானா உங்க மேல இருந்த அந்த கரிசனை தான். பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, உங்கள் மீது அவர் தாகமாய் இருக்கிறார். என் அன்பு வாலிபனே, உன் மீது அவர் தாகமாய் இருக்கிறார். இதை பார்த்து கொண்ட என் அன்பு ஊழியர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக ஏனோ தானம் என்று ஊழியை செய்வதற்காக அவர் உங்களை அழைக்கவில்லை. ஆண்டவருக்காக வைராக்கியமா தாகத்தோடு, என்னதான் சரீர ரீதியாக உங்களுக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் சாத்தானே வந்த பொழுது கூட உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்காக கர்த்தருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றும் என்பதற்காக இயேசு தாகமாய் இருந்த போல நீங்களும் ஆண்டவருக்காக தாகமாய் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. வசனத்தின் மீது உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறதா? ஆத்துமாக்கள் மீது உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறதா? இந்த உலகத்தினுடைய மக்கள் பாவத்தில் உழன்று கிடக்கிறார்கள், அந்த மக்களை மீட்க வேண்டும் என்பதற்கு உங்கள் மீது தாகம் இருக்கிறதா? அல்லது உலகத்தின் மீது உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. பூமியில ஒரு ஆத்மா கூட கெட்டு போயிடக்கூடாது, ஒரு ஆத்மா கூட திசை மாறி போயிடக்கூடாது. தேவ சித்தம் நான் நிறைவேற்றாமல் போயிட்டு அந்த பூமியில இருக்கிற அந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போயிடுவார்களே என்ற ஒரு தாகத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பேசுகிற, ஆண்டவரே இந்த ஆத்மாக்களுக்காக தானே என்னை இந்த பூமிக்கு அனுப்பினீர், இந்த ஜனங்களுடைய பாவத்தை மீட்பதற்காக தான் என்னை அனுப்பினீர், நான் இதை எல்லாவற்றையும் நிறைவேற்றினால் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருக்கிறதா சொல்லுங்க, நான் இன்னும் தாகமா இருக்குன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு,